இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுந்தரம் டிராவல்ஸ் என்கின்ற ஆரஞ்ச் டிராவல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் குழந்தைகள் வரை கூத்தடிக்கும் டிராவல் சுந்தரா டிராவல்ஸ். இது மனிதனை கலக்கும் டிராவல்ஸ். கலக்கல் வாகனம் கலக்க வருகிறது, கலக்கும் கதையை கேளு. பிரேக் பிடிச்சதில்ல, ஹாரன் அடிச்சதில்ல, முடிஞ்ச ஏறிப்பாரு. ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்னன்னா பூனேலேருந்து பெங்களூருக்கு பஸ் புக் பண்ணியிருந்தோம். ஆரஞ்ச் டிராவல்ங்கிற ஒரு பஸ்ஸில் புக் பண்ணியிருந்தோம். பூனே வாக்வாட் ஹிஞ்சுவாடி ஃப்ளைஓவர்கிட்ட எனக்கு 7 மணிக்கு பஸ்ஸு. நான் கரெக்டாக அங்கே 7 மணிக்கு போய் இன்னும் வெயிட் பண்ணி பஸ்காரருக்கு டிரைவருக்கு அந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்களே அந்த நம்பர் நான் ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் ரிசீவ் பண்ணல. 7:30 ஆயிடுச்சு. மறுபடியும் ஃபோன் பண்ணேன், ரிசீவ் பண்ணல. 2 நம்பர் கொடுத்துருந்தாங்க. அதில் 2 நம்பர் கால் பண்ணேன், ஃபோன் பண்ணேன். ஒரு வாட்டி அட்டன் பண்ணிவிட்டு என்கிட்ட பதிலே பேசலை. இன்னொரு வாட்டி கட் பண்ணிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நம்பர், அந்த ஆரஞ்ச் டிராவல் சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க. அந்த நம்பர் ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப். இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ட்ராவல்ஸோட அந்த ஏஜென்ட்டு அந்த டென்ட்டெல்லாம் வச்சு உட்காந்துருப்பாங்கள்ல, டென்ட்டில் அது ஆஃபீஸ் மாதிரி. அங்கே போய் கேட்டப்போ என்ன சொன்னாங்க, பஸ்ஸு டிலே ஒரு 1.5 hours to 1.5 hour ஆகும்னு சொன்னாங்க. பஸ்ஸு பிரேக் டவுனு மும்பைலேருந்து வருது அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எனக்கு ஆனால் 8:15 8:24 தான் ஒரு மெசேஜ் வருது, பஸ்ஸு டிலே ஆகுது 2.5 hours மும்பையிலேருந்து வருது அப்படின்னு. 7 மணிலேருந்து எத்தனை மணிக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு வரும்னாங்க. பட் ஆனால் நான் பஸ் ஏறினது 12:30 தான் ஏறினது. அவங்க கிளைண்ட் சைட்லேருந்து அவங்க கஸ்டமர் காருக்கு ஃபோன் அடித்து சொன்னால் அவங்க வெறும் சாரி மட்டும் தான் சொல்கிறாங்க. 4 hours அங்கே சும்மாவே உட்காந்துருக்கேன். ரொம்ப ஒஸ்ட்டான இது எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்தோம். எந்த டோல்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை, அந்த வீடியோ பாருங்கள். அந்த டோல் போட்டிருந்தேன். இந்த டோல்கிட்ட ஆர்டிஓ ஆஃபீஸ், போலீஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஹை ஸ்பீடில் வந்திருக்கு, எல்லா கேமராலே ரெக்கார்ட் ஆகி ஃபைன் அமௌண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஆரஞ்ச் டிராவல்ஸ் அந்த பேமெண்ட் கட்டலை. அது என்ன விஷயம் என்னன்னு தெரியல. அங்கே ஒரு 1/2 மணி நேரம் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் இங்கே இருந்தது 7 மணி. இங்கே நான் பெங்களூர் ரீச் ஆனது 4:30 வந்தேன். என் ரூமுக்கு வர 6 மணி ஆயிடுச்சு. ஒரு நாள் ஃபுல்லு வேஸ்ட்டாக போயிடுச்சு. நான் அமௌண்ட்டு கூட பார்க்கல. அமௌண்ட் பார்க்காம நான் சீக்கிரமாக வர்றதுக்காக தான் இங்கே பிளான் பண்ணி வந்தது. பட் ஆனால் இவ்வளோ டிலே ஆகிடுச்சு. இதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு என்னன்னு தெரில. அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன், அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். டிஸ்பென்ஸில் நான் வாங்கின ஸ்ப்ரைட்டு தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பர்சனல் டிவின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது பர்சனல் டிவி இருக்குது, பட் ஆனால் அது வேலை செய்யாது. பாருங்கள், இதுதான் அது. ஸ்டார்டிங்லேருந்து எப்படி இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும். வாட்டர் கொடுக்கவே இல்லை. உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனாங்கன்னா இது நான் அந்த பூனை ஸ்டேஷன்லேருந்து நான் வாங்கிட்டு வந்தது. அந்த வாட்டர் பாட்டில் தான் இருக்குது. யூஎஸ்பி போர்ட்ரு கொடுத்துருக்காங்க, டிக் கொடுத்துருக்காங்க. இது வேலை செய்தா இல்லையா நீ நான் எப்படி பார்க்குறது? ஐஃபோன் சார்ஜ் போடுறோம்னா இது சின்ன பின் வேணும். இது கொடுத்தது யூஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு இங்கே லைட்டிங் இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்களே, இதெல்லாம் இங்கே எதுவுமே வேலை செய்யாது. நான் நைட்டில் ஆன் பண்ணி பார்க்குறேன், ஒன்றுமே வேலை செய்யலை. ஃபுல் வேஸ்ட். ஒரே ஒரு பில்லை கொடுத்துருக்காங்க. பிளாங்கெட் போட்டிருக்கு, பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாங்கெட் இருக்குது. இது ஒன்று தான் உருப்படியாக இருக்குது. அது எப்படி இருக்குது என்னன்னு தெரில. அதை நான் யூஸ் பண்ணல, சைடில் தான் வச்சுருக்கேன். நான் கவர் பண்ணுற பிளாங்கெட் பாருங்கள், ஃபுல்லு பிளாக்காக இருக்குது. உள்ளு கறி பூசின மாதிரி இருக்குது. என்னத்தை சொல்ல. மொபைல் கூட நோண்ட முடியாமல் இருக்குது. சார்ஜ் இல்லை. நாங்கள் இறங்கி போய் எனக்கு ஃபோனில் சார்ஜ் வேணும். அதனால் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் ஸ்டாப் நிச்சு ஹோட்டலில் அந்த மாதிரி பண்ணுறாங்க. எல்லோரும் அங்கே போய் தான் சார்ஜ் போட்டுக்கிறாங்க. ரொம்ப ஒஸ்ட்டு. நான் ட்ராவல் பண்ணதுலேயே ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது தான். கரெக்டாக பஸ்ஸில் உட்காந்துருக்கப்போ ஒரு ஃபீட்பேக் மெசேஜ் வருது. இந்த பஸ்ஸை பற்றி உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க? நான் ஒன்றுமே வேலை செய்யலை. அவ்வளோ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இவங்களை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு நல்லதாக வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பாய்.